வயிற்றில் என்னை அழைத்தாய், தரணியின் தனி பெரும் பணிக்காய். தகுதியில்லா என்னை தேர்ந்தெடுத்தாய், இறை இரக்கத்தில் மலரும் அர்ப்பணப்பூவாய். வந்தேன் வந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா. வந்தேன் வந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா. தேசத்தில் என்னை படைத்து அன்பினில் தோழமையாகிடவே, ஆவியால் ஆட்கொண்டு அருள் பொழிந்து கண்ணீரை துடைக்கும் கரமாகவே. நிலையான உம்மை பின்தொடர நீங்காமல் நிதமும் நிழலானேனே. நிலையான உம்மை பின்தொடர நீங்காமல் நிதமும் நிழலானேனே. மனித மனங்கள் மகிழ்வாக மனதிலே இரக்கம் மலர. தந்தேன் தந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா. வந்தேன் வந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா. நாவினில் வார்த்தை நீ விதைத்து நம்பிக்கை வாழ்வை வளர்த்திடவே. எளியோரின் பணிக்காய் என்னை பணித்து ஏங்கிடும் ஏற்றம் கண்டிடவே. இறையே உமை போல் நிறைவாகவே இணையில்லா அன்பை பகிர்வேனே. இறையே உமை போல் நிறைவாகவே இணையில்லா அன்பை பகிர்வேனே. பணியினில் உள்ளம் நிறைவாக பாரினில் சான்று பகர. வந்தேன் வந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா. வந்தேன் வந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா. தாய் வயிற்றில் என்னை அழைத்தாய், தரணியின் தனி பெரும் பணிக்காய். தகுதியில்லா என்னை தேர்ந்தெடுத்தாய், இறை இரக்கத்தில் மலரும் அர்ப்பணப்பூவாய். மத்தேயு எழுதின நற்செய்தி அலகு 4 இறை சொற்றொடர்கள் 12 முதல் 17 மற்றும் 23 முதல் 25 வரையிலானவைகள். அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நகமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேயா பகுதியே, கார் இருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல்
சுடர் ஒளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்ற தொடங்கினார். அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள அன்பர்களே, இணையதள பண்பாளர்களே, இயேசு திருமுழுக்கு பெற்று பாலை நிலத்தில் சோதிக்கப்பட்ட நிகழ்ச்சியை விவரித்த பின் மத்தேயு இயேசுவின் பணி தொடக்கம் பற்றி பேசுகிறார். கடவுளிடமிருந்து பணி பொறுப்பு பெற்ற இயேசு அந்த பணியினை முழுமையாக நிறைவேற்றுவதையே நம் குறிக்கோளாக கொண்டு புறப்பட்டு செல்கிறார். அவருடைய பணி அவர் உரைக்கின்ற சொல், புரிகின்ற செயல், நினைக்கின்ற எண்ணம், உணர்கின்ற மனநிலை போன்றவை வழியாக வெளிப்படுகிறது. இவ்வெளிப்பாட்டினை நற்செய்தி நூல்கள் பதிவு செய்துள்ளன. இயேசு தமது பணியை தொடங்கிய முதல் கட்டத்திலேயே ஒரு அறிவிப்போடு மக்களை அணுகுகிறார். அதாவது, மனமாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்னும் அறிவிப்பு. இன்றைக்கும் அதைத்தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. காலத்தின் அறிகுறிகளை பார்க்கிற சமயத்திலே எவ்வளவு ஆபத்துகள், அவலங்கள், அநியாயங்கள் நம்மை சுற்றி, நோய்கள், இயற்கை சீற்றங்கள், போர்கள், அமைதியின்மை, பொருளாதார சீரழிவுகள், அருளாதார சீரழிவுகள், நம்பிக்கையின் அவநிலைகள் என்று பல சூழ்நிலை பார்க்கிற சமயத்திலே மனிதா மனமாறு, இல்லை என்றால் அழிவுதான் என்ற ஒரு எச்சரிக்கை கொடுப்பது போன்று நாம் அறிவிப்போடு நம்முடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டியிருக்கிறது. இயேசுவின் வாயிலிருந்து வெளிப்படுகிறது இது என்றால், விண்ணரசு என்பது இறையாட்சியை குறிக்கும். விண்ணில் உரைகின்றவர் கடவுள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் விண் என்றாலே கடவுளை குறிக்கும் சொல் ஆயிற்று. ஆக கடவுளின் ஆட்சி நெருங்கி வந்துவிட்டதென இயேசு மக்களுக்கு அறிவிக்கிறார். நாம் அதைத்தான் செய்ய வேண்டியிருக்கிறது. மக்கள் தமது வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும். இப்பொழுது இல்லை என்றால் மாறி ஆகணும். இல்லை என்றால் இந்த உலகம் அல்ல இயற்கை நம்மை மாற்றும். கடவுளின் பார்வை பெற வேண்டும். கடவுளின் திருவுளம் யாதென அறிந்துணர்ந்து அதை தமது வாழ்வில் செயல்படுத்த வேண்டும். இதுதான் இயேசு கடவுள் ஆட்சி பற்றி அறிவித்த நற்செய்தியின் சாராம்சம். மனமாற வேண்டும் என்றால் ஏதோ ஒரு குடத்தை எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கிறது அல்ல. முற்றிலுமாக நம்முடைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அடிப்படை உணர்வுகளிலிருந்து உடல் வரைக்கும் மாற்றங்கள் வரணும். இயேசு கடவுளாட்சி பற்றி அறிவித்த நற்செய்தியின் சாராம் இது என்றால், மனமாற வேண்டும் என்றால் மனித சிந்தனை நன்னெறிக்கு, நல் ஒழுக்கத்துக்கு, நற்சிந்தனைக்கு, நற்செயலுக்கு ஏற்ப அமைய வேண்டும் என பொருள்படும். சிந்தனை நலமாக மாறும்போது அதிலிருந்து பிறக்கின்ற செயல்கள் நலமாக பலமாக இருக்கும். செயல் நலமாகும் போது அது பிறக்கின்ற நலம் பயக்கும். மனம் உள்ளிருந்து செயலாற்றும் சக்தி. எனவே மனம் மாறும்போது நம்மில் உள்ளார்ந்த மாற்றம் ஏற்படும். உள்ளத்தில் புத்துணர்ச்சி ஏற்பட வேண்டும். உள்ளம் கடவுளிடம் திரும்ப வேண்டும். தீமையை எண்ணுகின்ற போக்கு மறைந்து நன்மையை நாடுகின்ற வேட்கை வளர வேண்டும். இவ்வாறு நாம் மனம் மாறினால் கடவுளின் ஆட்சியில் பங்கேற்க கடவுள் நமக்கு நிச்சயமாக அருள்வார். விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்ற நற்செய்தியை மக்கள் அனைவருக்கும் எடுத்துச் சொல்ல நாமும் கடமைப்பட்டுள்ளோம். கற்பித்தார், பறைசாற்றினார், குணமாக்கினார் போன்ற வார்த்தைகளை கொஞ்சம் யோசித்து பார்த்தா இன்னைக்கு இது நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு தேவை. பல ஒழுக்க காரியங்களை கற்பிக்க வேண்டியிருக்குது முன்மாதிரியான வாழ்க்கையின் மூலமாக. பல அசிங்கியங்களை எடுத்து சொல்லி கடவுள் நியாயமானவர், உண்மையானவர், நேர்மையானவர், இரக்கமுள்ளவர், கனிவுள்ளவர் என்பதை பறைசாற்ற வேண்டியிருக்கிறது. பலவிதமான உடலால், உள்ளத்தால், மனதால், உணர்வுகளால் நோய்வாய்ப்பட்ட மக்களை நம்பிக்கை ஊட்டுற அளவுக்கு அவர்களை பலப்படுத்த, நலப்படுத்த நாம் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த மூன்றுமே இன்றைக்கு அடிப்படை தேவைகளாக பார்க்கிறோம். முன்னரெல்லாம் இருக்க உடை, உண்ண உணவு, இருக்க இடம், இதெல்லாம் அடிப்படைன்னு சொன்னோம். இன்னைக்கு அது மாறி சில அடிப்படையை கற்பிக்க வேண்டியிருக்கிறது, பறைசாற்ற வேண்டியிருக்கிறது, குணமாக்க வேண்டியிருக்கிறது. இயேசு கற்பித்தது போல
இயேசு பறைசாற்றியது போல, இயேசு குணமாக்கியது போல நாமும் நிதானமாக சிந்தித்து எவைகளை கற்பிக்க வேண்டுமோ, எவைகளை பறைசாற்ற வேண்டுமோ அவைகளை பறைசாற்றி கற்பித்து குணப்படுத்துகிற பணியிலே ஈடுபடுவோம். அதுவே சீடராவதற்கு ஒரு வழிமுறை. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் உள்ளத்தை புதுப்பித்து உம்மை நோக்கி வர, உம்மை நாடி வர எங்களது மனங்களை மாற்றும். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள். என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள். என் பாவங்கள், மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள், மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம், என் பணிகள், என்னை அழுத்தும் பல சுமைகள். என் குடும்பம், என் பணிகள், என்னை அழுத்தும் பல சுமைகள். என் நோய்கள், கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா.
என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தனை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனையாளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனையாளுமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.